Hi friends, welcome to SUHI'S kitchen. இன்னைக்கு நாம ஒரு புது மாதிரியான பருப்பு புளி சேர்க்காம எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். என்னடா பருப்புக்கு புளி சேர்ப்பாங்களான்னு யோசிக்கிறீங்களா? இது ஒரு ஆந்திரா டைப் சமையல் இது. ஆந்திரால பருப்புங்கிறதுல காய்கறிகள் எல்லாம் சேர்த்து ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷா பண்றாங்க. அது சாதத்துல கலந்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வெறும் பருப்பு கலந்து அதில் சாம்பார் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணி சாப்பிடுவோம். இது அந்த மாதிரி இல்லை. இந்த பருப்பு அப்படியே சாதத்தோட கலந்து சாப்பிடலாம். இது தக்காளி, எலுமிச்சம்பழம் எல்லாம் சேர்த்து ஒரு சுவையான பருப்பு. ஒரு கெட்டியான பாத்திரம் இல்லாட்டி வாணலி எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன். வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து வதக்குறேன். கடுகு வெடிச்சிட்டு இஞ்சி கொஞ்சம், ஒரு 10 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் நடுவில் கீரி போட்டிருக்கேன். பூண்டு போட்டப்புறம் கொஞ்சம் லைட்டாக இப்படி கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்க்குறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் செவக்கிற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கி பழுப்பு நிறமாக மாறி இருக்கு. இப்போ இதோட ஒரு 1/4 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்க்கிறேன். இதை கொஞ்ச நேரம் வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். இந்த பருப்புக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கு முதல்ல தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு 5 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 5-6 முந்திரி பருப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் தண்ணி சேர்த்து நைஸாக அரைக்கணும். இப்போ தக்காளி 5 நிமிஷம் வதக்கியாச்சு. அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்க்கணும். முதல்லயே 150 கிராம் துவரம்பருப்பு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 அழாக்குக்கு மேலே இருக்கும். இப்போ அந்த பருப்பை இதில் சேர்க்குறேன். நல்லா கலந்து விடுறேன். தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கலந்து விட்டு இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். பருப்பு 5 நிமிஷம் கொதிச்செடுத்து இந்த மாதிரி கெட்டியாக ஆனப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி
சேர்த்தப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்திலிருந்து ஜூஸ் பிழிஞ்சு வச்சிருக்கேன், அதை இதோட சேர்க்கணும். தக்காளி எலுமிச்சை பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பருப்பை சாதத்தோட கலந்து சாப்பிடலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பில் புரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.